இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, அகதிகளா 2 கப்பல்ஸ் இங்கிலாந்துக்கு வராங்க. அவங்களுக்கு இங்கிலாந்து கவர்மெண்டே தங்கருக்கு ஒரு வீடு தராங்க. ஆனா அந்த வீட்டுல தங்கருக்கு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அங்க இருக்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, இந்த வீடு விட்டு வேற வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த 2 கப்பல் வீட்டுல போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அங்க இருக்க இடம் மக்கள்ன்ட்டு எல்லாருமே வினோதமா இருக்காங்க. இது என்னங்கிறது நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத டிராமாட்டிக்கல் ஹாரர் டைப்ல செம்மையா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல என்னதான் நடக்குது, என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு நிமிஷம் பைத்தியமாக்கிடுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணை கையில தூக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலியா சவுத் சூடன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய தீவிரவாதிகள் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நிறைய கொலைகள் நடக்குது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்ல. நிறைய பேர் பட்னியிலே இறந்து போறாங்க. அதனால இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் கிளம்புவாங்க. அவங்க போட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த போட் ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடென்ட்ல 3/4 பேர் இறந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணும் கூட. அப்படியே நம்ம ஹீரோ கனவுல இருந்து முழிச்சு பாக்குறாரு. இவருக்கு அடிக்கடி இந்த கனவு வந்துகிட்டே இருக்கு. இவங்க அகதிகளா இங்கிலீஷ் டவுனுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் கவர்மெண்ட் இவங்க 2 பேத்தையுமே நாடற்ற அகதிகள்னு சொல்லிட்டு முத்திர குத்தி அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து உங்க 2 பேத்தையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்க 2 பேருமே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல 3 லாயர் ஆட்டோ உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு பெயில் தரோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. பட் அவங்க ஈஸியா பெயில் கொடுக்கல. அதுக்கு நிறைய கண்டிஷனும் போடுறாங்க. அவங்க இந்த இடத்துல தங்கணும்னா அவங்க ஒரு வீடு தருவாங்க. அந்த வீட்டுல தான் அவங்க தங்கணும். அவங்க வெளியே எங்கேயும் போக கூடாது, பக்கத்துல இருக்க யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, மெயினா அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாங்க. அவங்க மாசம் மாசம் கொஞ்சம் காசு தருவாங்க. அந்த காசை வச்சுதான் நீங்க குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸுக்கெல்லாம் ஓகேனா நீங்க இங்க இருக்கலாம், இல்ல உங்க கண்ட்ரிக்கே நாங்க திருப்பி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த கவர்மெண்ட் அகதிகளுக்காண்டே ஒரு ஸ்ட்ரீட்டை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல இவங்க 2 பேத்துக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா செம்ம பெரிய வீடு. பட் அந்த வீட்டுக்கு பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. வீட்டுல கேண்டில் பார்த்து வைக்க கூடாது, எந்த பெட் அனிமலும் வளர்க்க கூடாது, வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வரக்கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது, எந்த பார்ட்டி நடக்க கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ். அவங்க இந்த ரூல்ஸுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு சைனும் போட்டு கொடுத்துடுறாங்க. வீடே இல்லாம இருந்து நம்மளுக்கு வீடு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்மையா சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோனி கையில ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை அவங்க பொண்ணோடது. அந்த பொம்மையில நிறைய பாசியாட்டம் இருக்கும். அவங்க பொண்ணோட ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பாசியெல்லாம் ஒரு செயினாட்ட மாத்தி அவங்க கழுத்துல போட்டுப்பாங்க. அப்படியே வீட்டுலாம் சுத்திட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கு செம்மையா போர் அடிக்குது. ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே கதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிடுறாரு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவங்க ஒய்ஃபை காணோம். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். யாரோ ஒரு பொண்ணு ஏதோ பாடுற மாதிரி. இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோன்னா வீட்டுல பிளக்லாம் கனெக்ட் பண்றதுக்காண்டி ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்ல இருந்து சவுண்டு வருது. என்னன்னு பாக்குறதுக்காண்டி முன்னாடி போயிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ கிளாஸ் உடைக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது, அழுகுற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் காதை வேகமா மூடிக்கிறாரு. அப்படியே அந்த சவுண்டு நிக்குது. பக்கத்துல இருக்க செவுர்ல யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த செவுத்துல என்ன சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காதை வச்சு கேக்குறாரு. உள்ள ஏதோ ஊர்ந்து போற மாதிரியே சவுண்டு கேக்குது. திடீர்னு அந்த செவுத்து வேகமா யாரோ குத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. நம்ம ஹீரோ பயந்துடுறாரு. அந்த சவுண்ட் இந்த ஹோல்ஸ்ல தான் கேக்குதுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அந்த ஹோல்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கை விட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்படி அந்த ஹோல்ஸ்ல பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஊழையிடுவா. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ பயந்து போய் திரும்பினா ஒண்ணுமே இல்ல. அப்படியே மறுபடியும் ஹோல்ஸ் பக்கம் திரும்பும் போது அந்த ஹோல்ஸ்குள்ள இருந்து பறவை வெளியே வரும். இவ்வளவு நேரம் அந்த ஹோல்ஸ்குள்ள இருந்தது பறவை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ முடி வெட்டலான்னு சொல்லிட்டு வெளியே போவாரு. வெளியே போய் குப்பையை போட்டதுமே ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு ஃபுல்லாவே குப்பையா கிடக்கும். இதெல்லாம் என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டு ஜன்னல இருந்து ஒரு கிளவி நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த கிளவி எதுவும் பேசாம முளைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும். என்னடா அது எல்லாரும் வினோதமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடி வெட்டுறதுக்கு கிளம்புவாரு. நம்ம ஹீரோ முடி வெட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிடுவாங்க. இவங்க அகதிகளுக்கெல்லாம் இலவசமா நிறைய பொருள் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் நிறைய பொருள் கொடுக்குறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபு கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அவங்க ஒய்ஃபும் சரி நாளைக்கு நான் வெளியே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு கீழே ஏதோ டிஃப்ரெண்டான சவுண்ட் எல்லாம் கேட்கும். நம்ம ஹீரோ என்னன்னு பாக்குறதுக்காண்டி போவாரு. அந்த ரூம்ல போய் என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த ரூமோட செவுத்துல பெயிண்ட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் ஆகி வரும். அப்ப அந்த செவுத்துல பெரிய ஓட்டம் ஒண்ணு இருக்கும். என்னதுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
போய் பார்த்துட்டு இருப்பாரு. உள்ள ஒரு கேபிள் ஆட்டோ இருக்கும். அந்த கேபிளை பிடிச்சி இழுக்கும் போது பட்டுன்னு கரண்ட் போயிடும். சரின்னு சொல்லிட்டு அந்த கேபிளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாரு. இழுக்கு அந்த கேபிள் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒரு கட்டத்து மேல கயிறாட்டம் வந்துகிட்டே இருக்கும். தண்ணி கடியில எல்லாம் பாசம் முடிச்சு கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாசம் முடிச்சு அந்த கயிறு வந்துகிட்டே இருக்கு. அந்த கயிறை விடாம இழுத்துக்கிட்டே இருக்கும் போது அவங்க பொண்ணு ஒரு பொம்மை வச்சிருக்கும் இல்லையா, அந்த பொம்மை அந்த கயிறுல கட்டி இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னதுன்னு பாத்துட்டே இருக்கும் போது உள்ள இருந்து ஒரு கை வந்து திடீர்னு அந்த பொம்மை எடுத்துட்டு போயிடும். பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு திரும்பிட்டு மறுபடியும் திரும்பும் போது அந்த ஹோல்ஸ் காணாம போயிடும். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த செவுத்துக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தோட ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா செவுத்துல இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் யாரோ பிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு என்னதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோவை தேடுறாங்க, நம்ம ஹீரோவும் காணோம். அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சுத்தியில அது இதுன்னு சொல்லிட்டு வீடு பொழக்கிறக்காண்டி எல்லா விஷயங்களும் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீடு விட்டு வெளியே வராங்க. அவங்க கையில ஒரு மேப் கூட இல்ல, யாரோ வரைஞ்சு தந்த ஒரு டிராயிங் தான் இருக்கு. அப்படியே ஏரியாவா திரியிறாங்க. சர்ச் எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தாலும் ஒயிட் இன மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிளாக் இன மக்கள்னாலே பிடிக்காது. இப்படி போயிட்டு இருக்கும்போது சில பிளாக் பீப்புள்ஸ் அங்க விளையாண்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி போனா அவங்க 3 பேரும் சர்ச் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனியை பிடிச்சி ஓட்டுவானுங்க. நம்ம ஹீரோனிக்கு என்னடா இவனுங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணும். அப்புறம் நம்ம ஹீரோனி செக்அப் காண்டி ஒரு டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க. அந்த டாக்டர் நல்ல விதமா தான் பேசுவாங்க. அப்ப நம்ம ஹீரோனி கையில ஒரு டாட்டூ வாட்டம் இருக்கும். இந்த டாட்டூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த டாட்டூ நானே கத்தியால போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோனி. நம்ம ஹீரோனி சின்ன பிள்ளையா இருக்கும் போது ட்ரைப்ஸே 2 இனமா பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்க மாத்தி கொன்னுகிட்டானுங்க. அதுல நம்ம ஹீரோனியோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோனி மட்டும் தான் சர்வே பண்ணி வளர்ந்தா. சோ அப்போ போட்டுக்கிட்டு டாட்டூ தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க ஒரு போட்ல வந்துட்டு இருந்தோம், என்னோட பொண்ணையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்படின்னு எல்லா கதைகளையும் பேசிட்டு நம்ம ஹீரோனி அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா பார்த்தா ஏதோ ஒரு ஸ்கூல் பொண்ணு அவங்க வீட்டு வாசல்ல ஒண்ணு கடிச்சிட்டு போவா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனிக்கு செம்ம கடுப்பாயிரும். அந்த சேவர்ல பிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க டேபிள் மேல வச்சிருக்க ஒரு பழ கூட கீழே விழுந்து அந்த பழம் மட்டும் தனியா உருண்டு வரும். நம்ம ஹீரோனி அதை எடுக்கலான்னு போக இங்க வா அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அப்படியே அந்த பழம் உருண்டு போய் அந்த ஹோல்ஸ்குள்ள போயிரும். அப்படியே அந்த செவுத்துக்குள்ள வினோதமான சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி மிரண்டு போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவங்க வைஃப் வகை வகையா சமைச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோ செம்மையா சந்தோஷமாயி உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினி ஒரு கதையை சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல ஒரு வயசான தாத்தா இருந்தாராமா. அந்த தாத்தா ரொம்பவே ஏழையானவர். அவர் சாவருக்குள்ள நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாராமா. அதனால நிறைய வீடு திருட ஆரம்பிச்சாரு. இப்படி ஆட்டையை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு சூனியக்காரியோட வீடு ஆட்டையை போடுறாரு. அப்ப இவர் என்னதான் புது வீடு கட்டி போனாலும் அந்த சூனியக்காரி அந்த வீட்டுக்கு வந்துருவாளாமா. அந்த தாத்தாவை கொஞ்சமா சித்திரவரை பண்ணி கொலை பண்ணிட்டா. இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கதை ஏன் இப்ப சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. இப்ப நம்ம வீட்லயே அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்லயும் ஏதோ ஒரு சாபம் இருக்கு, நம்மளோட இடமே கிடையாது இது. நான் அந்த பேய் கிட்ட பேசும்போது அந்த பேய் என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. என்ன சொல்லுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது நம்ம பட்டக்காரனை அடிச்சிட்டோம்னா நம்மளோட பொண்ணை திருப்பி தரேன்னு சொல்லுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. நம்ம பொண்ணு இறந்துட்டா, மாட்டி இதை பத்தி எல்லாம் பேசாத, நான் எந்த விச்சியும் எந்த சாபத்தையும் நம்பல, நீ வேணா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே வேகமா எந்திரிச்சு போய் மிச்சம் இருக்க செவுத்துல இருக்க ஸ்டிக்கரையும் கிளிக்க ஆரம்பிச்சிடறாப்ல. நம்ம ஹீரோ கிழிச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பொண்ணு பாடுற மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. திடீர்னு யாரோ ஒரு உருவம் நடந்து வரும். அந்த உருவம் மாஸ்க் வேற போட்டுருக்கும். நம்ம ஹீரோ என்னன்னு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு சைட்ல யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோ சைட்ல திரும்பிட்டு நேரா திரும்பும் போது ஒரு உருவம் ஏதோ ஓடி போகும். திடீர்னு கரண்ட் கட் ஆயிரும். நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க போன் வழியா டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணு பார்க்க நம்ம ஹீரோவோட பொண்ணு மாதிரியே இருக்கும். அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே மாஸ்க் போட்டு கையில கத்தியை வச்சுட்டு கீழே அந்த கத்தியை வேகமா குத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கொஞ்சமா கிட்டக்க போறான். பட்டுன்னு கத்தி எடுத்துட்டு ஹீரோவை போலான்னு போக ஹீரோ ஜஸ்ட் மிஸ் ஆகுறான். பார்த்தா அந்த பொண்ணை காணோம். திடீர்னு பார்த்தா மேல இருந்து அந்த பொண்ணு கத்தி எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ மறுபடியும் தப்பிச்சிருவான். அந்த பொண்ணு செவுத்துக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கும். திடீர்னு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்துருவான். அவ்வளவுதான், அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படியே கொஞ்சமா பயந்துட்டே வீட்டுக்குள்ள போக அவனோட ஒய்ஃப் நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இருந்துட்டு இதுக்கு மேல எந்த பொருளும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து எரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனியை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இவன் வாட்டுக்கு எல்லா பொருளையும் போட்டு எரிச்சிருவான். நம்ம ஹீரோனியோட கழுத்துல பாசியாட்டம் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கலான்னு போக பொண்ணோட நினைவத்தமா இது ஒண்ணுதான் இருக்கு, இதாச்சும் விடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதையும் அறுத்து நெருப்புல போட்டுருவான். இப்ப அடுத்த நாள் காலையில துணி கடையில ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்பான். நம்ம போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும் இல்லையா, எல்லா ட்ரெஸ்ஸும் எரிச்சிட்டான். அப்படியே வீட்டுக்கு போனா வீட்டுல லைட் வர எரியல. அப்படியே அந்த கேப்புக்குள்ள கையை விட்டு கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட கையை அறுத்துரும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருவான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ
பேசுற மாதிரி சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் தனியா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்டக்கு போயிட்டு இப்படிதான் வீட்டுல தனியா இருந்தா பைத்திய மாதிரி வளர்த்திக்கிட்டே இருப்ப, நாளைக்கு நம்ம எங்கேயா வெளியே போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கவே வேணாம், நம்மளோட ஊருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது நம்மளோட வீடு, இந்த வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேமராவை லாங் ஷாட்ல வச்சு காமிக்கிறாங்க. சுத்தி கடலா கடக்கு இவன் நடுவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு எங்க இருக்குன்னே ஒண்ணுமே புரியல. அப்படியே சைட்ல பார்த்தா ஏதோ ஒரு ஜாம்பியாட்ட கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்கு வந்துட்டு இருக்கும். அப்படியே கீழே பார்த்தா ஒரு பேய் கால் பிடிச்சி இருக்கும். அப்படியே நிறைய பேய் சுத்து போட எந்திரிச்சு பார்த்தா இது ஒரு கனவு. அப்படியே சைட்ல பார்த்தா ஒரு பேய் வரும், திடீர்னு லைட்டை போட்டதுமே அது காணாம போயிடும். இப்ப நம்ம ஹீரோக்கு அவனோட பொண்ணோட குரல் கேட்கும், காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஏதோ ஒரு காலடி தடம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க வர இவனும் என்னன்னு பாக்குறதுக்காண்டி லைட் ஆஃப் பண்ணுவான். ஒண்ணுமே இருக்காது. அப்படியே திரும்பினா பக்கத்துல ஒரு பேய் நின்றுட்டு இருக்கும். பட்டுன்னு லைட் ஆன் பண்ணிடுவான். இப்ப அம்மா அம்மான்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க போவான். திடீர்னு லைட் ஆஃப் ஆயிரும். எகுத்தாப்புல பார்த்தா ஒரு பேய் வந்துட்டு இருக்கும். பயந்து போய் திரும்பினா இன்னொரு பேய் வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த லைட் ஆனாக ரெண்டு பேயுமே காணாம போயிரும். அப்ப அந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு இருப்பா. அப்படியே அந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணா நம்ம ஹீரோவை நிறைய பேய்க சுத்து போட்டுரும். அப்படியே நம்ம ஹீரோவை போட்டு முச்சிட்டு இருக்க அப்படியே அந்த பொண்ணு மேல ஏறி நம்ம ஹீரோட கழுத்தை அறுக்கலான்னு போக நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு வந்து அப்படியே லைட் ஆன் பண்ணிடுவான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோவோட கை கால் எல்லாமே கிடுகிடுன்னு நடுங்கும். அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருப்பான். அந்த செவுத்துல இருக்க எல்லா ஓட்டிங்லயும் அந்த பொண்ணு போயிட்டு வந்துட்டு இருப்பா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தில எடுத்து அப்படியே அந்த செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு இருப்பான் பைத்தியக்காரத்தனமா. இப்ப அடுத்த நாள் பேங்குக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வேற வீடு வேணுங்க, இந்த வீடு சரியில்லை அப்படின்னு சொல்லுவான். அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களோட வீடோட இவனோட வீடு ரொம்பவே பெருசு, இதை விட்டு ஏன் போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க எந்த காரணத்துக்காக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டுல பெருச்சளி தொல்லை நிறைய இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவங்க இதவனோட பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஒரு மாதிரி திக்கிக்கிட்டே இருக்கான். அவன் கையில ஒரு கிளாஸ் வச்சிருப்பான் இல்லையா, அந்த கிளாஸ் அப்படியே பிரஸ் பண்ணியே உடைச்சிருவான். அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க இவன் அப்படியே இந்த இடத்த விட்டு போயிடுவான். இப்ப வீட்டுல நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஓட்டைகள் வந்து ஏதோ ஒரு கை வருது. நம்ம ஹீரோ அடிச்சிருப்பார் இல்லையா நம்ம ஹீரோனியோட நெக்லஸ், அந்த நெக்லஸ் அந்த கை போட்டுட்டு போகும். இங்க நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பேங்க் காரங்களும் வந்துருவானுங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. அதை பார்த்ததுமே என்னையா இது அப்படின்னு கேக்குறான். சோ இதெல்லாம் அந்த பெருச்சளி தான் பண்ணுச்சு, அதை நான் நம்ப சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க இப்பயே நான் ரிப்போர்ட்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கெஞ்சிரான். இல்ல வேணாம், எங்களை வந்து திருப்பி அமுச்சிருவானுங்க, இந்த வீட்டை நான் ரெடி பண்ணி கொடுத்துடுறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோனி வந்து அந்த விச்சு பத்தி இவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு பேசுறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு விச்சு இருக்கு, அந்த விச்சு எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு, அந்த விச்சு பண்ண வேலை தான் இது அப்படின்னு சொல்லும் போது அவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா அவனுங்க பைத்தியக்கார குடும்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வாட்டுக்கு போயிடுறானுங்க. அவள் தான் போச்சு நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இங்க இருந்து காலி பண்ண தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ போய் அங்க இருக்க ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாரு. அந்த ஜன்னல்ல கைப்பிடிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோனி வெளியே போகாத மாதிரி டைட்டா கதவெல்லாம் மூடிட்டு இது நம்ம வீடு, இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு கேண்டில் எடுத்து நடுவுல பத்த வச்சுட்டு இப்ப ஏன் கூட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. அப்படியே கண்ணை மூடினா நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸாட்டை கேட்கும், ஏதோ உருவமாட்டு நின்றுட்டு இருக்கும். யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு அந்த பேய் சொல்லும். அப்படியே ஒரு கத்தியை கொடுக்கும், உன்னோட சதையை ஓபன் பண்ணிட்டு என்னோட அடிமையா மாறிடு, உன்னோட பொண்ணை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அந்த பேய் சொல்லும். நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு நெருப்பு இருக்கும். அந்த நெருப்புல கை விட்டு பார்த்தா எதுவுமே ஆகல. இப்ப இது வெறும் இமேஜினேஷன் தான், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல நிக்கிறாரு. சுத்தி கடலா இருக்கு. நேரா பார்த்தா அவ பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இது வெறும் கற்பனை தான் அப்படின்னு கண்ணை மூடும் போது ஏதோ ஒரு கை வந்து நம்ம ஹீரோட தலையை திருப்பி விடுது. கை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணிடுது. நம்ம ஹீரோன்ட்டு இது இல்ல இது உண்மை இல்லை அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணோட வாயிலிருந்து அப்படியே ஆக்டோபஸ் வெளியே வரும். இங்க நம்ம ஹீரோனி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி ஊத்து ஊத்து பாக்குறாங்க. இதான் தப்பிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் மாட்டிட்டு இங்க இருந்து போலான்னு பார்க்க நம்ம ஹீரோ கரெக்டா வந்து கை பிடிச்சி இழுத்துறாரு. நம்ம ஹீரோனி தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, பட் முடியல. உடனே நம்ம ஹீரோனி கத்தி எடுத்து நம்ம ஹீரோட காலிலே குத்திட்டு ஒரு ரூம்ல அடைச்சிட்டு திருப்பலி வச்சு ஜன்னல்ல திறந்துட்டு ஜன்னல் வழியா எகிரி குடிச்சு போனா வேற ஒரு இடமாட்டம் இருக்கு. இது என்ன இடம்னே தெரியல. நம்ம ஹீரோனி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா அவங்களோட பாச பேசுற ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனியோட ஊருக்காரங்க. நம்ம ஹீரோனி அப்படியே ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனிக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களோட பழைய சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோனி இருந்துட்டு என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும் போது உன்னோட பொண்ணா யாரை கேட்குற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போதான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி கிளாஸ் ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கபோர்ட்ல இருந்து வெளியே வர நம்ம ஹீரோயினி அரண்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவான். பார்த்தா இப்போ உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாருமே செத்து கிடப்பாங்க. இவ அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு பாதுகாப்பா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப பஸ்ல நிறைய ஆட்களை ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ போய் எங்களையும் ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது பஸ் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு, உங்களால ஏத்த முடியாது, இப்போ குழந்தைங்க
இருக்கவங்களை மட்டும்தான் ஏத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உழவா கெஞ்சி பாக்குறாரு, ப்ளீஸ் எங்களையும் ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி வர அந்த தீவிரவாதி கும்பல் வந்துடுறானுங்க ஜீப்ல. அவங்க வந்து நாங்க சீக்கிரம் போகணும், ப்ளீஸ் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வர சீக்கிரம் இங்க இருந்து போகணும் இல்லையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யாருனே தெரியாத ஒரு பொண்ணு அம்மாவை தேடி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பா. அந்த பொண்ணை தூக்கிட்டு இதான் எங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஸ்குள்ள ஏறிடுவான். இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பொண்ணு ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பொண்ணே கிடையாது, வேற ஒருத்தவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பஸ்ஸுக்குள்ள இருந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ அவனோட சுயநலத்துக்காக அவன் தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பான். அவங்க அம்மாவும் பஸ்ஸுக்கு பின்னாடியே என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருவாங்க. பட் பிடிக்க முடியாது. நம்ம ஹீரோனி திரும்பி ஹீரோவை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவன் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட கவலைப்படாத உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிரும். அவங்க அம்மா கூட இருந்திருந்தா வச்சு ஏதோ உயிரோட வச்சு இருந்திருக்கும். இவங்க கூட்டிட்டு வந்து சாவடிச்சிட்டானுங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுருமே நம்ம ஹீரோனி ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப அது என்னோட பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவாங்க. திடீர்னு ஆம்பளை குரல்ல வாய்ஸ் கேட்கும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தருவாங்க. அப்படியே எந்திரிச்சு பார்த்தா அந்த ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்து கிடந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனியா தூக்கிட்டு உள்ள போயிருவாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோனி டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க. கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்கும். நம்ம ஹீரோனி போய் பார்த்தா நம்ம ஹீரோவை கொல்ல சொல்லி கிச்சன்ல ஒரு கத்தி கிடக்கும். நம்ம ஹீரோனி அப்படியே சிங்கு கிட்ட போய் அழுதுட்டு இருக்கும் போது அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கத்தி நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. அந்த கத்தியை வச்சு அவரோட கையை அவரே அறுத்துப்பாரு. நம்ம ஹீரோனி கிட்டக்கு போய் ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி என்னோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணை நான் கொன்னுட்டேன், இது என்னோட தப்பு தான், இப்ப அதுக்கு பரிகாரமா என்னோட உயிரை கொடுத்து அந்த பொண்ணை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட கையை அறுத்துக்கிட்டேன், இப்ப அது என்ன தேடி வந்துட்டு இருக்கு, நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி அழுகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல கீழே அந்த நிலெல்லாம் உடையுது. அப்படியே உடஞ்சு அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சராட்ட வெளியே வருது. நம்ம ஹீரோ அப்படியே அலறாரு. அப்படியே அந்த பேய் நம்ம ஹீரோ கிட்டக்க வந்து ஹீரோவோட புண்ணு இருக்கும் இல்லையா, அந்த புண்ணுக்குள்ள கையை விட்டு அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாம ரொம்பவே கத்திட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோனி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனியோட கையை பிடிக்கும். இப்ப பழைய நினைவுகள்லாம் வருது நம்ம ஹீரோனிக்கு. அதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணோட கையை விட்டுட்டு அந்த பேய் நம்ம ஹீரோ சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோனி கத்தி எடுத்துட்டு போய் அந்த பேயோட கழுத்தை அறுத்துடுறானுங்க. அந்த பேயோ அப்படியே ரத்த தெறிக்க தெறிக்க இறந்து போயிருது. இது நம்மளோட வீடு, இங்கிருந்து எங்கேயும் போவேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் பேங்க்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்துட்டானுங்க. வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறக்காண்டி ஒருத்தனை கூட்டிட்டு வரானுங்க. உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த பேய் எங்க போச்சு அப்படின்னு கேட்க என்னோட ஒய்ஃபு கொன்னுட்டா அப்படின்னு சொல்றான். பேங்க் ஆபீசரும் அதை தமாஷா எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாரு. இப்ப அந்த பேய் திருப்பி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அது நாங்க எங்க போனாலும் பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும், அதை நாங்க சமாளிக்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்களோட வீடு, இதை விட்டு எங்கேயும் நாங்க போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேங்க் ஆபீசரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல நின்றுட்டு இருக்கும் போது அந்த வீட்டு கதவுல அந்த படகுல இருந்து இறந்து போன எல்லாருமே நின்றுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்க இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துருந்துச்சு. எப்பயுமே பாக்குற ஹாரர் மூவியோட ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுத்துருந்துச்சு இந்த மூவி. பேய்க்கு எடுத்துக்கிட்டு ஆர்ஜின் ஆகட்டும், எதனால இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயமாகட்டும், ஒரு மாதிரி இந்த படமே ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் யாருக்காச்சுக்கு எனக்கு பேய் படம் பார்க்க ரொம்பவே பிடிக்கும், பட் ரொம்பவே வைலன்ஸ் இல்லாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச். ஓகே, நெக்ஸ்ட் மூவில பார்க்கலாம். டாடா.